வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்னைக்கு ராபரி மற்றும் தெஃப்ட் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு இங்கிலீஷ் லேர்னர் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். ரெண்டு வார்த்தையும் ஒரே மீனிங் தானே சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். நிறைய பேர் ராபரினாலும் தெஃப்ட்னாலும் ஒரே அர்த்தம் தானே, திருட்டுங்கிற அர்த்தம் தானே நினைக்கலாம். கண்டிப்பாக கிடையாது. ராபரினா கொள்ளை, இது போன்ற விஷயங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. திருட்டு அப்படிங்கிறதுக்கு தெஃப்ட் என்ற வார்த்தை மட்டும்தான் பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்கள். ராபரி அப்படிங்கிறது இட் டேக்ஸ் பிளேஸ் வென் த விக்டிம்ஸ் ஆர் ப்ரெசன்ட். டேக்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறது நடத்தல் அப்படின்னு அர்த்தம். விக்டிம்ஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்படுகிறவர்கள்னு அர்த்தம் அல்லது பலியாகிறவர்கள்னு அர்த்தம். யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க இருக்கக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடியது தான் ராபரி. இங்கே தெஃப்டை பாருங்கள். இட் டேக்ஸ் பிளேஸ் வென் த விக்டிம்ஸ் ஆர் ஆப்சண்ட். பாதிக்கப்படுகிறவர்கள் இல்லாத நேரத்தில் நடப்பது திருட்டு. ஓகே, தெஃப்ட். இங்கே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்த டிஃபரன்ஸு. ராபரி அப்படிங்கிறது இட் இஸ் அ வயலண்ட் கிரைம். இது ஒரு வன்முறை செய்யக்கூடிய வன்முறையான ஒரு குற்றம். அதே சமயத்தில் இங்கே தெஃப்டை பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ வயலண்ட் கிரைம். அதாவது வன்முறையாகாமல் நடக்கக்கூடிய திருட்டுக்கு பேர் தெஃப்ட். உங்களுக்கு இன்னும் சிறப்பாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களை அடித்து கட்டி போட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகை பொருட்களை திருடிட்டு போனாங்கன்னா அது ராபரி. நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்களுடைய பொருட்களையோ நகையவோ திருடிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு பேர் தெஃப்ட். ஸோ இஃப் சம்திங் இஸ் ஸ்டோலன் வித் யுவர் நாலேஜ் இஸ் கால்டு ராபரி, அண்ட் இஃப் சம்திங் இஸ் ஸ்டோலன் வித்தவுட் யுவர் நாலேஜ் இஸ் கால்டு தெஃப்ட். திஸ் இஸ் வாட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ராபரி அண்ட் தெஃப்ட். That's it. I hope this video is very useful to you. So please don't forget to share and subscribe our channel and click the bell icon also to receive more videos in future. Thank you.